ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சிக்கன் வாங்கியிருக்கேங்க. சிக்கனு ஈரல் சேர்த்துருக்கேன். இது 1/2 கிலோ இருக்குது. இதில் நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். லவங்கப்பட்டை, ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய் போடணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். நான் சோம்பு போடலை, ஏன்னா சோம்பு வாசனை எங்கள் வீட்டில் பிடிக்காது. அதனால் இஞ்சி பூண்டு எல்லாம் விழுது அரைச்சிட்டு இப்போது ஒரு பேனில் இது மசாலாவை போட்டிருக்கேன். பேனில் இந்த அரைச்ச மசாலாவை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவையும் நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருவேன். நல்லா பச்சை வாசனை போட்டும். அடுப்பு ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறம் பச்சை வாசனை நல்லா போச்சுங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ இந்த சிக்கன் எடுத்து இதில் போடணும். சிக்கனும் ஈரலும் போட்டுட்டு இது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ கொஞ்சமாக தீயை ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். சிக்கன் வெந்தால் தான் நல்லாயிருக்குங்க. டக்குன்னு எடுத்துட்டா தான் அந்த இது போய்டும். இப்போ பாருங்கம்மா, நல்லா வதங்கிச்சு. இன்னும் இதுகளை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இன்னொன்று போட போகிறேன். நீங்களே ஆச்சரியமாகிடுவீங்க. இதில் வெள்ளரிக்காய் கொஞ்சம் வெள்ளரிக்காய் மேலே தூவிட்டு கொஞ்சமாக போடுங்க, ஒரு பாதி. ஏன்னா சிக்கன் ஹீட் இல்லையா. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே தண்ணி இருக்குது, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்ட பிறகு அது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹையில் இல்லை, கொஞ்சம் லைட்டாக
மீடியம் சைஸில் வச்சிடலாம் ஃப்ளவர். இப்போ பாருங்கம்மா, இது நல்லா வெந்துச்சு. நல்லா வெந்துச்சு பாருங்கள். மேலே கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தூவணும். நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சு இது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சிக்கன் வந்து சூடு, வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் கோல்டு. அதுக்காக இது ரெண்டையும் சேர்த்து நான் ஜாஸ்தி இல்லை, ஒரு பாதி வெள்ளரிக்காய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி